ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளான்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறத வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை நான் கொஞ்சம் தான் காட்டினேன். மீதிலாம் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த லாங் வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து மேலே இருக்க பரன் மேலே இருக்கிற எல்லா திங்ஸும் எப்படி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுற தேவைப்படாத திங்ஸ்லாம் எப்படி எப்படி பிரித்து நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு பிளான்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதை பார்க்கலாம். 10 ருபீஸ் ஷாப்லேருந்து வந்து இந்த பாட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஒரு பாட்ஸ் வந்து 60 ருபீஸ் சொன்னாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாட்ஸ் வாங்கினேன். 4மே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம் இந்த வாட்டி, ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து போன வாட்டி நிறைய ரோஜா செடி தான் வாங்கி வச்சுருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சும்மா இன்டோர் பிளான்ஸ் வந்து வாங்கி வச்சேன். சிலது 2 செடி மட்டும்தான் வந்து வெயிலுக்கு தாங்குது. மீதி இருக்கிற 2 செடி பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவேன். செடியில் வந்து ரோஜா பூவெலாம் அழகாக பூத்துட்டு இருக்குது. அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா செடிக்கும் உரங்கள்லாம் போட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து கெட்டை மேலேயும் எடுத்து வச்சுட்டேன் பாட்ஸ்லாம். கீழேயும் பார்த்தீங்கன்னா வாசல்லாம் நல்லா கழுவிட்டேன். கீழே கடை இல்லாதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாசல் கழுவிலான்னு சொல்லி கழுவிட்டேன். சண்டே ஆனால் கடை லீவு கீழே டான்ஸுன்னு சொல்லி நல்லா வாசலை கழுவி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு 6 மணி போல் வந்து கிச்சனில் வந்து சாமான்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த கூடெல்லாம் வந்து 10 ரூபா கடையில் வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து மற்ற கடையில் கேட்கும் போது அந்த கூடைங்கெல்லாம் இல்லை, இதுவே ரேட்டு அதிகமாக கொடுத்து தான் வாங்கினேன்னு சொல்லி ஷார்ட்டில் சொல்லியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு நான் சொன்னல இன்டோர் பிளான்ட்ஸ் சிலது வந்து உள்ளே வச்சுருக்கேன். இந்த மணி பிளான்ட் இப்போதைக்கு வந்து கிச்சனில் வச்சுருக்கேன். பார்க்கவே அழகாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது மண்டே மார்னிங் வந்து இதை காமிச்சிட்ருக்கேன். சண்டே தான் பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணதை காமிச்சிருப்பேன். இன்றைக்கி மண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, சாம்பார், ஸோ முட்டை இதெல்லாம் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து சாப்பாடு வந்து டைமுக்கு கொடுக்கணும்ல, அதுக்காக ஃபஸ்ட்டே எல்லாம் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணும்போது ஹஸ்பண்ட் இருக்கணும் நான் எதிரே பார்க்க மாட்டேன். என்னோடய அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, எப்போவுமே எதனா செய்யணும்னு நினச்சேன்னா நீயே செய், யாரையும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் வந்து கல்யாணம் புதுசில் வந்து யாருனா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். ஆனால் காலங்கள் போக போக பார்த்திங்களா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுறோம். ஸோ நல்லா அடிப்பட்டு மிதிப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி வருது எனக்கு. இதுக்கு முன்னாடி என்னை பார்த்தவங்களாம் சொல்லுவாங்க, நீ நல்லா பேசுகிற, இப்போது நல்லா வந்து எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிற, முன்னெல்லாம் வந்து ஏதோ ஏனோ தானோன்னு பேசிடுற, ஆனால் இப்போல்லாம் யோசித்து பொறுமையாக பதில் சொல்கிற அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய வித்தியாசம் தெரியுது, நல்லா மெச்சூராக பேசுகிற, மெச்சூராக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு காலம் போக போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலம் வந்து நிறைய விஷயம் சொல்லித்தரும். அதனால் எதையும் நினச்சி பயப்படாமல் முன்னேறிட்டே போங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு எப்போவுமே வருத்தப்பட்டு உட்காராதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக வந்து எல்லார் லைஃப்லேயும் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கே, இப்படி ஆயிடுச்சுன்னு இருக்கும். ஆனால் வந்து கண்டிப்பாக அது அடுத்த இதுக்கு யோசிக்கும் போது நம்மளுக்கு சிரிப்பாக வரும். இப்படியா நடந்துச்சு, நம்ம இப்படியா நடந்துக்கிட்டோம், நானா இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா சோர்ந்துலாம் உட்காந்துடாதீங்க, தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து அதை நினச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக சிரிப்பு வரும். அதனால் எப்போவுமே வந்து கிவ் அப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களால் முடியலன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. அதுதான் நான் வந்து மோட்டிவேஷனாக சொல்வேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக நடக்கிறதுக்கு இடமே இல்லை, அந்த அளவுக்கு அவ்வளோ குப்பை சேர்த்து வச்சிட்ருக்கேன். நானாக இவ்வளோ சேர்த்து வச்சிட்ருக்கேன்னு என்னால் நிஜமாக நம்ப முடியல. சின்னதாக வந்து பொருள் வந்து சேர இப்போ வந்து இவ்வளோ பூதாகரமாக வந்து நிறைய பொருளாக சேர்ந்துருச்சு. நிஜமாக நான் இவ்வளோ பிளாஸ்டிக் ஐட்டம் வச்சுருக்கேனான்னு நினைக்கல. இன்றைக்கி பார்க்கும்போது அதை விட டபுள் மடங்காக இருந்துச்சு பிளாஸ்டிக் ஐட்டம். நம்ம வெளியில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டப்பாங்கெல்லாம், அதெல்லாம் என்ன பழக்கம்னே தெரியல. நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த வாட்டி பார்க்கும்போது நிறையவே இருந்துச்சு. உண்மையிலே எதுக்கு தாண்டா அந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு எனக்கே புரியல. மேபி கோலம் மாவு அந்த கலர் பவுடர் கொட்டுறதுக்கு ஒரு 4-5 டப்பா இருந்தால் போதும். நான் வந்து அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக பெரிய கொஞ்சம் டப்பா வச்சுப்பேன். ஆனால் வந்து இது வச்சுக்கினா நல்லாயிருக்குமே, அது
வச்சுக்கினா நல்லாயிருக்குமேனு வச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் இவ்வளோ திங்ஸ் வந்து இருக்கிறத இன்றைக்கி தான் நான் நோட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சாப்பை, கட்டைப்பை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுக்கு தான் சேர்த்து வச்சுருக்கேன்னு எனக்கே புரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஃபுல்லாக மஞ்சாப்பை, கட்டைப்பை இருந்துச்சு. அது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிட்டேன். பிளாஸ்டிக் ஐட்டம், அதாவது கோல மாவு போட்டு வைக்கணும், அப்படி கலர் பவுட்ரு போட்டு வைக்கணும்னு நினச்சா கூட ஒரு 10 எடுத்து வச்சுக்கிட்டு மீதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து எடுத்து வைக்கிறதுக்கு தனியாக ஒரு டப்பாவே நான் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவே போதும். அதனால் இப்போ எல்லா டப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுடலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட இங்கே நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் நிறைய இருக்குது. தேவைப்படுற பிளாஸ்டிக் கவர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறேன், இப்போ ஃபஸ்ட்டு அந்த அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தாங்கல்ல அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது வேணுமோ அது மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரண் மேலே போட்டுடலாம். என்னென்னு தெரியல, ரொம்ப அழுக்காயிடுறது. அதனால் இந்த வாட்டி வந்து கோணிப்பை மாதிரி பெரிய பேக் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து சில்வர், ஸ்டீல் ஐட்டம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுடலான்னு இருக்கேன். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் தனித்தனியாக கரெக்டாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் வெறும் 20 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அவ்வளோ டப்பாங்க போன வாட்டி கொடுத்தேன், வெறும் 20 ரூபா கொடுத்துட்டு அவ்வளோதான் அப்படின்றான். இந்த வாட்டி வந்து கூடவே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஏன்னா வந்து மேபி வந்து அவங்க என்ன ஏமாத்துறாங்களா, இந்த வாட்டி வந்து இரும்பெல்லாம் போடுறேன் வேறு. ஸோ இந்த வாட்டி உஷாராக போயிட்டு நம்ம வந்து கூட இருந்து பார்த்துட்டு என்ன ஏது நான் வந்து அப்படியே கேட்கலான்னு இருக்கேன். சார் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி மினிமலைஸு இல்லை டீக்ளச்சரிங் வந்து பண்ணுற மாதிரி வீடியோ வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னடா இது மினிமலைஸு, டீக்ளச்சர் அப்படிலாம் எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு எது க்ளீனிங், ஆர்கனைசேஷன் அப்படின்னு தெரியும். சார் அவங்க கேட்ட பிறகு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ண பிறகு நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் க்ளீனிங் அண்ட் மினிமலைஸு. இது ஒன்றும் இல்லைங்க, தேவைப்படாத பொருட்களை வந்து எப்படி எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறது, ஸோ எது தேவையோ அது மட்டும் எப்படி வச்சுக்கிறது, அப்படி தான் வந்து அந்த சிஸ்டர் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு தேவைப்படாத பொருள்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ வந்து சாமான் வேணுமோ அது மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதெல்லாம் எடுத்து பரண் மேலே போகிறது தான் வந்து மினிமலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் இன்றைக்கி எடுத்து வச்சிட்டேன். நிஜமாக சொல்கிறேன், என்னால் சாமான் வந்து தொலைக்கவே முடியல. நானும் வந்து வந்த புதுசில் வந்து நிறைய சாமான் விழுந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இது நிறைய சாமான் விழுது, 3 பேருக்கு இவ்வளோ தட்டு விழுது, இவ்வளோ சாமான் விழுது, நம்ம எதனா மாற்றணுமா அப்படின்னு நினச்சி யூடியூப் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சாலும் கை வந்து சும்மா இருக்க மாட்டேங்குது. யாருன்னா சொந்தக்கார் வந்தால் மேலே மறுபடியும் பரண் மேலேருந்து எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணுறேன்னா அதை எடுத்து வைக்க மாட்டேங்கிறேன். இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன், சொந்தக்கார் வந்தால் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கணும். வந்துட்டு போயிட்ட உடனே நம்ம வந்து உடனே கழுவி மேலே எடுத்து வச்சிடணும். அதுதான் நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிஜமாக வந்து நம்ம கையும் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஸோ எடுத்து சரி இது இருக்கட்டும் நம்ம அப்புறமா எடுத்து வச்சுக்கலான்னு விட்டுடுறேன். அது வந்து சாமான் வந்து சேர்ந்துடுது. இன்னொரு ஒன்று பார்த்தீங்கன்னா, சிங்கில் வந்து போட்ட அந்த பால் பாத்திரம் தான் வந்து என்னால் தொலைக்கவே முடியல. 2 பால் பாத்திரம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறிப்பட்டு இன்னொன்று பரண் மேலேருந்து எடுத்து அந்த டைம் வந்து பால் காசிடுறேன். இந்த மாதிரி நானே சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்க வேண்டியது இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எது தேவையோ அது மட்டும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு மீதெல்லாம் வந்து பரண் மேலே எடுத்து வச்சுட்டேன். மீதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி கிளாஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுசாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷார்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே போல் இந்த லாங் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நான் போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.